வணக்கம். லினட் ஜூலியட். நான் ஒரு உடல்நல மருத்துவர் மற்றும் பக்கவாதம் மற்றும் பிற காயங்கள் ஏற்பட்டவர்களுடன் சமூகத்தில் பணியாற்றுகிறேன். மேலும் நான் AUT பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சியிலும் பணியாற்றுகிறேன். நாங்கள் ஒரு சிகிச்சையை பற்றி பேசப் போகிறோம் மற்றும் சிலர் பக்கவாதத்திற்கு பிறகு தங்கள் கையை சிறப்பாக வேலை செய்ய பயன்படுத்துகிறார்கள். இப்போது ஆராய்ச்சியிலிருந்து இது உண்மையில் வேலை செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்தது மிகவும் தீவிரமான மருத்துவர் பங்கேற்புடன் தான். நாம் இன்று பார்க்க போகும் கட்டுப்பாட்டு சிகிச்சை பொதுவாக 2 வாரங்களுக்கு ஆகும். நீங்கள் ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஒவ்வொரு வாரத்தின் 6 மணி நேரம் ஒருவருக்கு ஒருவர் உதவுவார். அதன் கூடுதலாக உங்கள் இடது குறைவாக பாதிக்கப்பட்ட கையை 90% விழித்திருக்கும் நேரத்தில் பயன்படுத்துவதை நாங்கள் நிறுத்த முயற்சிக்கிறோம். அது மிகவும் முழுமையானது. அதனால் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கையை சிறப்பாக பயன்படுத்த உதவுவதற்கு இது நிச்சயமாக வேலை செய்கிறது என்பதை நாங்கள் அறிந்தோம். ஆனால் நாங்கள் சில விஷயங்களை முயற்சிக்கப் போகிறோம். ஏனெனில் உங்கள் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட கையை நீங்கள் அதிகமாக பயிற்சி செய்யும் போது உங்கள் மூளை அதை உங்கள் பக்கவாதத்திற்கு முன்பு நீங்கள் பயன்படுத்தியதைப் போலவே பயன்படுத்துவது எப்படி என்பதை கற்றுக்கொள்கிறது. எனவே நாங்கள் செய்ய போவது உங்கள் இடது கையை மூட இந்த பையை பயன்படுத்தி உங்கள் வலது கையை சிறிது அதிகமாக பயன்படுத்த உதவ சில விஷயங்களை பயிற்சி செய்வது. இப்போது நான் ஒருத்தருக்குடன் இருக்கும்போது மற்றும் இது போன்ற ஏதாவது செய்யும்போது நாங்கள் அவர்களின் கையில் டேப் பயன்படுத்தலாம். நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் அடுப்பு கையுறையை பயன்படுத்தலாம். உங்கள் இடது கையை பயன்படுத்த முடியாமல் தடுக்க ஏதாவது மற்றும் உங்கள் வலது கையை பயன்படுத்த கவனம் செலுத்த உதவுவது. நன்றாக. சரி, இப்போது உங்கள் வலது கையில் எவ்வளவு இயக்கம் உள்ளது என்பதை நான் பார்க்க விரும்புகிறேன். உங்கள் கையை என்னை நோக்கி திறக்க முடியுமா? அந்த மணிக்கட்டையை மீண்டும் கொண்டு வர முயற்சிக்கவும். நன்றாக. மற்றும் ஒரு முறை மற்றும் அந்த விரல்களை நேராக செய்ய முயற்சிக்கவும் மற்றும் தளர்வாக. சரி. எனவே இந்த சிகிச்சை சில கையசைவம் உள்ளவர்களுக்கு, ஏனெனில் நாம் அன்றாட விஷயங்களில் பயிற்சி செய்ய முயற்சிக்கிறோம். சரி, நாங்கள் முயற்சிக்க போகும் முதல் விஷயம் சில சிறிய பொருட்களை சுற்றி நகர்த்துவது. எனவே லினட், நான் உங்கள் கைக்கு உதவப் போகிறேன், ஆனால் உங்கள் வலது கையால் மட்டுமே. நீங்கள் ஒரு கட்டத்தை எடுத்து அதை பெட்டியின் மற்ற பக்கத்துக்கு மாற்ற வேண்டும். சரி. நாங்கள் வீட்டில் நீங்கள் சாதாரணமாக செய்யும் விஷயங்களை போன்றவற்றையும் முயற்சிக்கப் போகிறோம். உதாரணமாக ஒரு திசு பெட்டியில் இருந்து திசுக்களை இழுப்பது. இப்போது முயற்சிக்கலாம். எடுக்க முடியவில்லை. மேலும் அதை குறைந்தது இன்னொரு முறை பயிற்சி செய்ய விரும்புகிறோம். நான் அதை அங்கே வைக்கிறேனா? நல்லா. நன்றி. அனைத்தும் மீண்டும். எனவே மூளை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை பலமுறை செய்ய வேண்டும். சரி,
மூளை விஷயங்களை மீண்டும் கற்றுக்கொள்ள மற்றொரு நல்ல வழி இரு கைகளும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும். எனவே இந்த துணியில் இரு கைகளையும் வைக்க விரும்புகிறேன். நன்றாக. உங்கள் இடது கையுடன் சமமாக உங்கள் வலது கையை பயன்படுத்த முயற்சிக்க நீங்கள் மேசையை சுத்தம் செய்வது போல துணியை வெளியே தள்ளப் போகிறீர்கள். நல்லா. எனவே நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் 2 கைகளுடன் விஷயங்களை செய்வது மிகவும் நல்லது. ஆனால் உங்கள் வலது கை மிகவும் கடினமாக வேலை செய்ய முயற்சிக்க வேண்டும். சரி. மற்றும் கடைசி விஷயம், உங்கள் வலது கையுடன் மட்டும் நான் உங்களுக்கு துணியை மடிக்க சொல்லலாமா? சரி, நன்றாக செஞ்சீர்கள். மேலும் இந்த சிகிச்சையுடன் நீங்கள் இதை செய்யும்போது அதை நிறைய பயிற்சி செய்வோம். மிகவும் நன்றி லினட். நன்றி.